பாட்டி. அடடா, ஏதோ கிச்சன்ல இருந்து நல்ல ஸ்மெல் வருது போல. அம்மா ஏதோ சூப்பரா ஒரு ஸ்வீட் செய்யறாங்க போல. அண்ணா, அம்மா பால் பாயாசம் செய்யறாங்க. பால் பாயசமா? என்ன சொல்ற நீ? என்ன திடீர்னு? ஏய் பல்லவே, ஏதாவது காலேஜ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டியா? விஷால், போதும்டா டேய், ரொம்ப நடிக்காதடா. உங்க அம்மா எதுக்காக ஸ்வீட் பண்றான்னு உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அப்பா, உண்மையிலே எனக்கு தெரியலப்பா. எதுக்குப்பா? பாத்தீங்களாமா இவனை? டேய், டேய், உங்க அம்மா பாட்டியான சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கா. ஓ அப்படியா? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. கேட்டியா ராகவ்? உன் தம்பிக்கு இப்பதான் புரியுதான். பரவாயில்லடா, இன்னும் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையல. அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் கவலை எல்லாம் மறந்து போய் ஒரு அப்பாவா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்பா, நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு பெரியப்பா ப்ரமோஷன் கொடுத்துருக்கான்ப்பா இந்த விஷால். ஆமாடா. சரி வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். எனக்கா? வா. புரியல. இதோ அம்மா ஸ்வீட் எடுத்து வரல. எனக்கு தான் முதல்ல. அம்மா, நான் தான் மூத்தவன், எனக்கு தான் முதல்ல தரணும். இப்படி வை. அதெல்லாம் யாருக்கும் கிடையாது. முதல்ல இசைக்கு தான். பல்லவி, இது புடி. குட் நியூஸ் சொன்ன. இசைக்கு தான் முதல்ல பாயசம் கொடுக்கணும். இசை, இந்தம்மா பாயசம் சாப்பிடு. இந்த இசை. ஆ ஆ காட்டு. ஆ. என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? சாப்பிடு. ஆ, இந்தம்மா சாப்பிடு. நல்லா இருக்கா? இசை, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும்.